வணக்கம் நேர்களே, உழவுக்கு உயிரோட்டு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். முன்னெல்லாம் அதிகமாக நம்ம கண்ணில் தென்படுற பனைமரங்கள் சமீப காலமாக தென்படுறதில்ல. இதுக்கு காரணம் பனைமரங்கள் அதிகமாக வெட்டப்பட்டுட்டு வருதுன்னு சொல்கிறாங்க. அதே சமயம் தாவரவியல் நிபுணர்கள் பனைமரங்கள் இருக்கிறது நிலத்தில் ஏற்படக்கூடிய மண்ணரிப்பு தடுக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, பனைமரங்களிலிருந்து கிடைக்கக்கூடிய வெல்லம், நொங்கு போன்றவற்றில் மருத்துவ குணங்கள் இருக்கிறதால விவசாயிகள் இதன் மூலமா வருமானம் ஈட்டி வராங்க. எனவே பனைமரங்களை மட்டுமல்ல, வேற எந்த மரத்தையும் வெட்டாம இருக்கிறது நல்லது. இனி நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். நம்ம தமிழகத்துடைய பாரம்பரிய நெல் ரகங்கள் மட்டும் கிட்டத்தட்ட 10,000க்கும் மேலே இருக்கும், தெரியுமா? 10,000க்கும் மேற்பட்ட நெல் ரகங்களா? அவ்வளோ நெல் ரகங்களும் இப்பயும் இருக்கா என்ன? இப்போ இல்லை, இடையில ஏற்பட்ட பசுமை புரட்சியோட தீவிரத்தில் அந்த நெல் ரகங்கள் எல்லாத்தையுமே நம்ம இழந்துட்டோம். ஆனால் இன்றைக்கும் சில விவசாயிகள் அதை மீட்டெடுக்கிற முயற்சியில் இறங்கியிருக்காங்க. அதில் குறிப்பாக சொல்லணும்னா நெல் ஜெயராமன் அப்படிங்கிறவருடைய முயற்சி ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அவரோட குழுவை சேர்ந்தவங்க மட்டும் இது வரைக்கும் 500க்கும் மேற்பட்ட நெல் ரகங்களை மீட்டெடுத்து அதை விவசாயிகள்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. பாரம்பரிய நெல் ரகங்களை மீட்டெடுக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். அதுலேயும் அது விவசாயிகள்கிட்ட கொண்டு சேர்க்கறதுன்றது ரொம்ப கஷ்டம். அது எப்படி செய்கிறாங்க அவங்க? ரொம்ப கஷ்டமான வேலை தான், ஆனால் கண்டிப்பாக செஞ்சு தானே ஆகணும். ஏன்னா நம்ம பருவநிலை மாற்றங்களெல்லாம் தாங்கி வளரக்கூடிய நெல் ரகங்கள்னு பார்த்தா நம்ம பாரம்பரிய நெல் ரகங்கள் தான். அதனால் அதை விவசாயிகள்கிட்ட சேர்த்து தான் ஆகணும். அதுக்கு இப்போ சமீபத்தில் நடந்த நெல் திருவிழா மாதிரியான விழாக்கள் ரொம்ப உதவியாக இருக்குது. அதை பற்றின காட்சிகளையும் விஷயங்களையும் இப்போ பார்க்கலாம். மழை, வெள்ளம், வறட்சி, வானிலை மாற்றம் போன்றவற்றை எதிர்கொள்ள வேளாண் துறையில் இன்று ஆராய்ச்சிகள் பல நடைபெற்று வருகின்றன. ஆனால் இவ்வனைத்து சீற்றங்களையும் மாற்றங்களையும் தாங்கக்கூடிய 10,000த்திற்கும் மேற்பட்ட பாரம்பரிய நெல் ரகங்கள் நம் தமிழகத்தில் இருந்திருக்கின்றன. காலப்போக்கில் நாம் தொலைத்த அவற்றில் இருந்து 100க்கும் மேற்பட்ட நெல் ரகங்கள் கடுமையான முயற்சியால் கண்டுபிடிக்கப்பட்டு விவசாயிகளிடம் கொண்டு சேர்க்கப்பட்டு வருகிறது. நம்மாழ்வாரை தொடர்ந்து நெல் ஜெயராமன் போன்ற விவசாயிகள், கிரியேட், தணல் போன்ற அமைப்புகள் பாரம்பரிய நெல் ரகத்தை மீட்டெடுப்பதில் முக்கிய பங்காற்றி வருகின்றன. தமிழகத்தில் 10,000த்திற்கு மேற்பட்டுள்ள பாரம்பரிய நெல் வகைகள் நம்முடைய விவசாயிகள் அனுபவ அறிவால் கண்டுபிடிக்கப்பட்டு உழவர்களே கைமாற்றி ஒருவருக்கொருவர் கொடுத்து கொண்டு நம்முடைய இருந்த நெல் ரகம்லாம் நம்ம இடத்தை விட்டு அழிவு நிலைக்கு சென்ற ஒரு நேரத்தில் நம்மாழ்வார் அவர்கள் பாரம்பரிய நெல்லை மீட்டெடுக்க வழிகோல் கூட்டினார்கள். அந்த அடிப்படையிலே துவங்கப்பட்ட ஆதரகத்திலே துவங்கப்பட்ட நெல் திருவிழா இந்த ஆண்டு 9வது ஆண்டு தேசிய நெல் திருவிழாவாக நடைபெற்றுள்ளது. இந்த 2 நாள் நிகழ்வில் 5000த்திற்கு மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டுள்ளார்கள். ஆண்டுக்கு ஒருமுறை திருவாரூர் மாவட்டத்தில் கோயில் திருவிழா போல நடைபெறுகிறது இந்த நெல் திருவிழா. பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகள் ஒன்று கூடும் இத்திருவிழாவில் பாரம்பரிய நெல் ரகங்கள், காய்கறி விதைகள், உணவுப் பொருட்கள் அனைத்தும் விற்பனைக்கு வைக்கப்படுகின்றன. விதை நெல்லை வாங்கவும் விற்கவும் பரிமாற்றம் செய்து கொள்ளவும் பாலமாய் அமைகிறது இந்த நெல் திருவிழா. காட்டியானம்னு ஒரு நெல், அந்த நெல்லை தான் இப்போ பயிர் பண்ணி அது நல்லா 8 அடி உயரம் வளரக்கூடியது. அந்த நெல்லை பயிர் பண்ணி அதை அரிசியாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம், அரிசியாக விற்றுக்கிட்டு இருக்கிறோம், விதை நெல்லாவும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இயற்கையில் உழாத வேளாண்மைன்னு நம்மாழ்வார் சொல்லுவார். அந்த உழாத வேளாண்மையை நோக்கி போயிட்டுருக்கிறோம். அதே விழிப்புணர்வு பிரச்சாரம்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். விவசாயத்தை பொறுத்தவரை தற்போதைய பிரச்சனையான பருவநிலை மாற்றத்தால் மழையும் கோடையின் காலநிலையும் மாறிக்கொண்டிருக்கிறது. இதை சமாளிக்க பாரம்பரிய நெல் ரகங்கள் பெரிதும் உதவுவதாக நெல் ஜெயராமன் கூறுகிறார். மண்ணின் தன்மைக்கு ஏற்ப நெல் ரகங்களை விளைவித்து வந்த நம் விவசாயிகள் பசுமை புரட்சிக்கு பின் ஒரே மாதிரியான நெல் ரகத்தையே தங்களுடைய நிலங்களில் பயிரிட்டு வந்தனர். இதனால் சில ஆண்டுகளில் மண்ணின் வளம் குன்றியதோடு மகசூலும் குறையத் தொடங்கியது. கடந்த சில ஆண்டுகளாக நெல் திருவிழா ஏற்படுத்தி வரும் விழிப்புணர்வு காரணமாக அந்தந்த பகுதிக்கேற்ற நெல் ரகங்களை விவசாயிகள் தேர்வு செய்து வருகின்றனர். பாரம்பரியம் நெல் என்று சொன்னால் அந்தந்த பகுதிகளுக்கு ஏற்ப நெல் ரகங்கள் எல்லாம் விவசாயிகள் பெற்றுச் சென்றார்கள். கடலோர பகுதிகளுக்கும் உவர் நிலத்திற்கும் இயற்கை சீற்றங்களை தாங்கி வருவதற்கும் பருவநிலை மாற்றத்திலிருந்து விவசாயிகள் வாழ்வாதாரம் உயரவும் மகசூல் எடுக்கின்ற வகையில் பல்வேறு வகையான விதைகளை எல்லாம் விவசாயிகள் அவரவர் ஊருக்கு ஏற்ப பெற்றுச் சென்றிருக்கின்றார்கள். விவசாயிகளை ஒன்றிணைக்கவும் சத்தான உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்யவும் விழிப்புணர்வு மட்டும் போதாது, பயிற்சியும் தேவைப்படுகிறது.
நெல் திருவிழா, பாரம்பரிய உணவு திருவிழா போன்றவை விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை அதிகரிக்க செய்வதை முக்கிய நோக்கமாக கொண்டுள்ளது என்கின்றனர் ஒருங்கிணைப்பாளர்கள். வறட்சியாலும் வெள்ளத்தாலும் பாதிக்கப்பட்ட பகுதியில் என்ன பயிர் செய்வது, என்ன நெல் போடுவது எனக்கு தெரியாமல் மக்கள் தடுமாறி கொண்டிருக்கிற காலத்தில் நெல் திருவிழா என்று ஒன்று நம்மாழ்வாரால் அடையாளம் காட்டப்பட்ட நேரத்தில் நம்ம ஜெயராமன் அவர்கள், ஆதிரங்கம் ஜெயராமன் அவர்கள் இந்த நெல்களை கண்டுபிடித்து அங்கங்கே மக்களுடைய வாழ்வுக்கு தக்கபடி கொடுத்து மக்களுடைய ஆராய்ச்சி நிலங்களை ஆராய்ச்சி நிலமாக ஆக்கி அதை மக்கள் வாழ்வியலோடு இணைத்து இந்த செயல்பாடு பண்பாட்டோடு சேர்ந்து நாளைக்கு என்ன பயிர் செய்யணும் விவசாயிகளை தீர்மானிக்கிறான், தன்னுடைய உணவு என்ன என்பதை தீர்மானிக்கிறான். இயற்கை வேளாண்மையின் புரிதல் அதிகரித்து வரும் நிலையில் அதற்கான சந்தை வாய்ப்புகளும் விரிவடைந்து வருகிறது. நுகர்வோரும் இயற்கை முறையில் விளைந்த பொருட்களை அதிகம் விரும்புகின்றனர். இயற்கை விவசாயத்திலும் பாரம்பரிய நெல் சேகரிப்பிலும் தமிழகம் முன்னேறிச் செல்வதாக ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். பாரம்பரிய ரகங்களை திருப்பி மீட்டி கொண்டு வர்றதும் அதை மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஃபார்மர்ஸ் அந்த விவசாயிக்கிட்ட இதை ஸ்ப்ரெட் பண்ணுறது, இது ரெண்டும் தான் நம்ம நோக்கமே. அதில் அப்படி அந்த அடாப்ஷன் ஃபார்மர் லெவலில் வரும்போது அவங்களுக்கு அவங்களோட லைவ்லிஹுட்டில் கொஞ்சம் இன்கம் அதிகமாக ஏறுது. அவங்க பூச்சி மருந்து இதெல்லாம் யூஸ் பண்ணுறது அவங்களுக்கு தடை பண்ண முடியுது. இன்னும் நல்லா அந்த ஃபார்மிங் பண்ண முடியும் என்ன சூழ்நிலை வந்திருக்கு. தமிழ்நாட்டில் இங்கே நடந்த ஆதிரங்கம் பேடி ஃபெஸ்டிவல், நெல் திருவிழா, இந்த இந்தியாவிலேயே நான் எல்லா தேசத்துலையும் நான் போயிருக்கேன், நிறைய பார்த்துருக்கேன். ஆனால் இந்த மாதிரி இவ்வளவு பெரிய ஒரு விழா, அதுவும் பாரம்பரிய ரகங்களை காப்பாற்றுறதுக்கு விழா இவ்வளவு பெரிய நடந்ததே இல்லை. பல புதிய விவசாயிகளுக்கு பயிற்சி அளிப்பது, பாரம்பரிய நெல் ரகங்களை ஆராய்ச்சி செய்வது என ஒரு பக்கம் இளைஞர்களின் ஆர்வமும் அதிகரித்து வருவதை பார்க்க முடிகிறது. இயற்கை உரம் தயார் பண்ணுறது, இயற்கை பூச்சி விரட்டி தயார் பண்ணுறது, விவசாயிகளுக்கு இலவசமாக பயிற்சி கொடுக்குறது, பாரம்பரிய நெல்லை எப்படி போடுறது, அது எவ்வளோ எளிமையாக நம்ம ஹார்வெஸ்ட் பண்ண முடியுங்கிற அந்த பயிற்சியை நாங்கள் கொடுத்துருக்கோம். 2012 நம்மாழ்வாரோட தொடர்பு ஏற்பட்டு இயற்கை விவசாயத்துக்கு மாறணும். அதுலேருந்து தொடர்ந்து எங்கள் நிலங்கள் எத்தனையுமே இயற்கை விவசாயத்தில் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம சேவர் ரைஸ் கிரியேட்டோட சேர்ந்து நம்ம பண்ணையில் பாரம்பரிய நெல்களை விவசாயம் பண்ணிட்டு அது சம்மந்தமான ஆராய்ச்சிகளை நடத்திட்டு வந்துட்டுருக்கோம். போன சம்பா பருவத்தில் 16 பாரம்பரிய நெல் ரகங்களை பயிரிட்டு அதை 4 மெத்தேடில் பயிரிட்டு இருந்தோம். ஒன்று ஆலங்குடி பெருமாள் மெத்தேடு, ஒன்று சாதாரண SRI மெத்தேடு, 3 மிஷின் நடவு, 4வது நம்ம கன்வென்ஷனல் மெத்தேடுங்கிற மாதிரி சாதாரண நடவுலையும் நட்டுட்ருக்கோம். இதில் ஆய்வு மேற்கொண்டு எது நல்ல விளைச்சல் வருது, எந்தெந்த பயிர் எந்தெந்த நடவு முறைக்கு சிறந்தது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு டேட்டா மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கோம். இம்முறையும் பல புதிய விவசாயிகளை உருவாக்கியதோடு பருவநிலை மாற்றம் கொடுக்கும் சவால்களை எதிர்கொள்ள பாரம்பரிய நெல் ரகங்களை விவசாயிகளுக்கு கொடுத்தும் உதவியது. காய்கறிகள், பழங்கள் மாதிரியான தோட்டப்பயிர்களை சாகுபடி செய்யக்கூடிய விவசாயிகள் இப்போ அதுக்கான சூழலை நல்லா உருவாக்கி தரக்கூடிய இந்த பசுமை குடில்கள் அமைக்கிறாங்க. இந்த பசுமை குடில்களுக்கு தமிழக அரசு மானியம் கொடுக்குது. இந்த மானியம் நிஜமாவே விவசாயிகளுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும்ல? கண்டிப்பாக உதவியாக இருக்கும் அப்படின்றதுல மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆனால் இது போன்ற பசுமை குடில்கள்லையுமே காய்கறிகளை உற்பத்தி செய்யும் பொழுது பூச்சி தாக்குதலுக்கு பஞ்சம் இல்லைன்னு சொல்கிறாங்க. அதனால வழக்கத்தை விட அளவுக்கு அதிகமாக பூச்சிக்கொல்லிகளை விவசாயிகள் பயன்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயமான ஒரு நிலைக்கு தள்ளப்படுறாங்க. இது எந்த இடத்துல பிரச்சனையாகுது அப்படின்னா, கேரளாவுக்கு இது போன்ற காய்கறிகளை ஏற்றுமதி செய்யும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய தோட்டக்கலைத்துறையினர் ஒரு கோரிக்கை முன்வைக்கிறாங்க. அதாவது பூச்சிக்கொல்லிகள் அதிகம் தாக்காத காய்கறிகளை உற்பத்தி செய்யுங்க, இது போன்ற காய்கறிகளை உற்பத்தி செய்து அதை ஏற்றுமதி செய்வதை குறைச்சிக்கோங்க அப்படின்ற ஒரு கோரிக்கையை தமிழ்நாடு அரசு கிட்ட வைக்கிறாங்க. தமிழ்நாடு அரசும் இதுல கவனம் செலுத்தி இதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கும்ன்றதை நம்ம நம்பலாம். நிச்சயமா இப்போ இந்த தகவல் நிஜமாவே பயிர்களை சாகுபடி செய்யக்கூடிய விவசாயிகள் மட்டும் இல்லாமல் அந்த விளைபொருட்களை வாங்கி உபயோகப்படுத்தக்கூடிய நுகர்வோருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா பூச்சிக்கொல்லிகளோட தீவிரம் அவங்களுக்கு இதிலிருந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய பயனுள்ள தகவல்கள் நம்ம வேளாண் தகவல்கள் பகுதியில் காத்திருக்கு, பார்க்கலாம். தமிழகம் முழுவதும் உள்ள வேளாண் பல்கலைக்கழக ஆராய்ச்சி மையங்களில் நெல், உளுந்து, தீவன சோளம் உள்ளிட்ட விதைகள் போதிய அளவு இருப்பில் உள்ளதாக வேளாண்மைத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். விதைகள் தேவைப்படும் விவசாயிகள் வேளாண் பல்கலைக்கழக ஆராய்ச்சி மையங்களை நாடலாம்.
கறவை மாடுகள் மூலம் பால் பண்ணை அமைக்க நினைக்கும் விவசாயிகளுக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவின் டைரி பிளஸ் திட்டத்தின் கீழ் 5 லட்சம் ரூபாய் வரை கடன் உதவி அளிக்கப்படுகிறது. மத்திய தென்னை வளர்ச்சி வாரியம் தென்னை மரங்களுக்கான பயிர் காப்பீடு திட்டத்தை நாடு முழுவதும் பரவலாக அறிமுகப்படுத்தி வருகிறது. இந்த திட்டத்தில் தென்னை விவசாயிகள் இணைவதன் மூலம் தங்களுக்கு ஏற்படும் நஷ்டத்தை பெருமளவில் தவிர்க்க முடியும். ஜூன் மாதம் முதல் ஆகஸ்ட் மாதம் வரையிலான காலங்களில் மரவள்ளிக்கிழங்கின் விலை உயர வாய்ப்பில்லாததால் அதனை உடனடியாக சந்தைப்படுத்த கோரி வேளாண் பல்கலைக்கழகத்தின் சந்தை தகவல் மையம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. வரும் 8ஆம் தேதியன்று கோவை வேளாண் பல்கலைக்கழகத்தின் பூச்சியியல் துறை சார்பாக தேனீ வளர்ப்பு குறித்த ஒருநாள் பயிற்சி வகுப்பு நடைபெற உள்ளது. இந்த பயிற்சியில் கலந்து கொள்வதற்கு 250 ரூபாய் பணம் செலுத்த வேண்டும் என பூச்சியியல் துறை தெரிவித்துள்ளது. காய்கறிகள், பழங்கள், மூலிகையில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்களை ஒவ்வொரு வாரமே நம்ம பார்த்துட்டு வரோம். இன்னைக்கும் அந்த பகுதி தயாராக இருக்குது. இன்னும் சொல்லணும்னா நம்ம உணவுப் பொருட்கள் இல்லாத மருத்துவ குணங்களே இல்லை. அதனால தான் அந்த பகுதியை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி இடம்பெற பகுதியில் எந்த காய், எந்த கனி, என்ன மூலிகைன்றதை நான் சொல்கிறத விட பார்த்துலாம். நூக்கல் என்று அழைக்கப்படும் இந்த காய் வெள்ளை கலந்த பச்சை நிறத்தில் உருண்டையாக இருக்கும். குளிர் பிரதேசத்தில் அதிகமாக வளரக்கூடிய இந்த காயில் உயிர்ச்சத்து, வைட்டமின்கள் மற்றும் தாது உப்பும் நிறைந்துள்ளது. சற்று கடினமானதாக இருப்பதால் இதனை நன்கு வேக வைத்து குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகிறது. முற்றிய நூக்கலை வாங்குவதை விட பிஞ்சு நூக்கலை வாங்குவதே சிறந்தது. குழந்தை பெற்ற பெண்கள் இந்த பிஞ்சு நூக்கலை 3 நாட்கள் தொடர்ந்து சாப்பிடுவதன் மூலம் தாய்ப்பால் நன்றாக சுரக்கும் என்கின்றனர் மருத்துவர்கள். வயிற்று கோளாறுகளை நீக்கும் தன்மை கொண்ட இது ஜீரண சக்தியை ஏற்படுத்தும், நரம்புகளை வலுப்படுத்தும், குடல் நாளங்களை உறுதிப்படுத்தும், எலும்புகளை உறுதியாக்கும் என்றும் சித்த மருத்துவர்கள் கூறுகின்றனர். எல்லாருக்கும் பிடித்தமான மாம்பழத்திலும் நம் உடலுக்கு தேவையான சத்துக்கள் நிறைந்திருப்பதாக கூறப்படுகிறது. மாம்பழத்தை உட்கொள்வதால் நமது ரத்தம் அதிகரித்து உடலுக்கு நல்ல பலம் கிடைப்பதோடு நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கிறதாம். அதே சமயம் மாம்பழம் சூடானது, அதிகமாக சாப்பிட்டால் உஷ்ணம் உடம்பில் ஏறி தொல்லை தரும் என்கின்ற கருத்தும் நிலவுகிறது. ஆனால் அதனை நிரூபிக்கும் வகையில் இதுவரை மருத்துவ விஞ்ஞான ரீதியில் எந்த ஒரு ஆய்வறிக்கையும் வரவில்லை. பலர் மாம்பழத்தை முழுவதுமாக சாப்பிடாமல் தோல் பகுதியை எரிந்து விடுவார்கள். மாம்பழத்தின் மேல் தோல் பகுதியில்தான் வைட்டமின் சி சத்து அதிகமாக உள்ளது. நமது உடலுக்கு தேவையான கால்சியம், பாஸ்பரஸ், சோடியம், பொட்டாசியம் ஆகியவை நாம் சுவையாக சாப்பிடுகின்ற மாம்பழத்தில் அதிகமாக இடம்பெற்றுள்ளது. உணவில் அன்றாடம் நாம் பயன்படுத்தும் பொருட்களில் ஒன்று வெந்தயம். உணவுக்கு ருசியை கொடுப்பதோடு அதில் உள்ள பல்வேறு மருத்துவ குணங்கள் நம்மை நோய்களிலிருந்தும் பாதுகாக்கிறது. வெந்தயத்தை தண்ணீரில் ஊற வைத்து சாப்பிடுவதும் அந்த தண்ணீரை குடிப்பதும் உடல் சூடு, மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகளிலிருந்து காக்கின்றது. வெயில் காலங்களில் வெந்தயத்தை மோருடன் கலந்தும் குடிக்கலாம். வயிற்றுப்போக்கு, வயிற்றுவலி, வாயு கோளாறு, பசியின்மை, நீர்க்கோர்வை, இரத்த சோகை, நீரிழிவு நோய் ஆகியவற்றை குணப்படுத்தும் ஆற்றலும் வெந்தயத்திற்கு இருப்பதாக மருத்துவர்கள் கூறுகின்றனர். இடைவேளைக்கு முன்னாடி வீட்டு தோட்டம் பத்தி ஒரு முக்கியமான அறிவிப்பு இருக்குன்னு சொன்னீங்களா, என்னது அது? ரொம்ப முக்கியமான அறிவிப்பு தான். ஏன்னா இந்த கோடை முடிஞ்சதுக்கு அப்புறமா தோட்டக்கலைத்துறை மறுபடியும் அந்த வீட்டு தோட்டம் திட்டத்தை தொடங்க இருக்காங்க. அதற்கான தயாரிப்பு பணிகள் எல்லாமே மதுரை, கோவை, சேலம் எல்லா தோட்டக்கலைத்துறை அலுவலகங்கள்லையும் நடந்துட்டு இருக்கு. இந்த திட்டத்தின் மூலமா இன்னும் நிறைய மக்கள் பயனடைவாங்கல்ல. சரி, இன்னைக்கு வீட்டு தோட்டம் பகுதியில் எதை பத்தி பார்க்க போறோம்? இன்னைக்கு வீட்டு தோட்டம் பகுதியில் வழக்கமாக நம்ம சமீப காலமாக காய்கறி செடிகள், பழச்செடிகள்லாம் வச்சிருக்கிறவங்களோட தோட்டத்தை தான் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு சில வித்தியாசமான செடிகளை ஒருத்தவங்க வச்சிருக்காங்க. அது என்னன்றதை பார்க்கலாம். நாங்கள் பாரம்பரியமான ஒரு விவசாய குடும்பம் அப்படின்றதுனால எனக்கு செடிகள் மேலே ரொம்ப ஆர்வம் உண்டு.
சின்ன வயசுலேருந்தே நிறைய செடிகள் வளர்ப்பேன். நான் சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் திருமணமாகி என்னோட கணவரோட நிறைய வீடுகள் வாடகை வீடு மாறி வரும்போதெல்லாம் அங்கே இருக்கிற இடத்துக்கு ஏற்ற மாதிரி செடிகள் வளர்க்க ஆரம்பித்தேன். இந்த வாடகை வீட்டில் இருக்கும்போது நம்ம காய்கறி தோட்டம் போடுறது இந்த மாதிரி விஷயம்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா சடனாக நம்ம வீடு மாறி போகும்போது அதை எதுவும் பண்ண முடியாது, அப்படியே விட்டுட்டு வரதும் கஷ்டமாக இருக்கும். எல்லாருக்கும் அது ஒரு பெரிய கஷ்டமாக இருக்கிறதுனால நான் வாடகை வீட்டில் இருக்கிறச்ச நிறைய செடிகள் வளர்க்க முடியாமல் ஒரு சூழ்நிலை வந்தது. அதனால் அந்த கேக்டஸு போன்சை வெரைட்டிலாம் வளர்க்க ஆரம்பித்தேன். கேக்டஸ் வளர்க்குறதுன்றது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா அது எல்லாருக்குமே அது பிடிக்கும்னு சொல்ல முடியாது. நிறைய பேர் கள்ளி செடி அதை வளர்க்காதன்னெலாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் எனக்கு அது ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். இலைகளே இல்லாமல் ஒரு செடி வளருதுன்னும் போது அது ஒரு பெரிய அழகான ஒரு செடியாக எனக்கு தோணும். அதே மாதிரி போன்சாய் சின்ன செடியே ஒரு மரம் டைப்பில் இருக்கும்போது அதை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் எனக்கு. நம்ம வாடகை வீட்டில் இருக்கும்போது மாடி தோட்டம் போட்டோம்னாக்க வெஜிடபிள்ஸு மற்ற எல்லா செடியும் வைக்கும்போது கொஞ்சம் எல்லாரோட சப்போர்ட்டும் தேவையாக இருக்குது. ஏன்னா செடி வளர்த்தாக்க மாடி வீணாயிடும்ன்ற ஒரு பயம் இருக்குது எல்லாருக்கும். அதனால் நான் அதை விட்டுட்டு கேக்டஸு போன்சாய் இந்த மாதிரி வெரைட்டி வைக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் அதில் நம்ம பெரண்டை, தூதுவளை, சோத்துக்கத்தாழை இந்த மாதிரி செடிகள்லாம் வளர்க்கும்போது நமக்கு மெடிசனல் பிளான்ட்டாகவும் இருக்கிறதுனால நமக்கு நம்மளோட ஹெல்த்துக்கு தேவையான விஷயத்தையும் நம்ம அதுலேருந்து எடுத்துக்கலாம். ரெண்டாவது இந்த போன்சாய் கேக்டஸ் வளர்க்கும்போது மெயின்டெனன்ஸ் கம்மி. இப்போ ஒரு வீடை மாற்றி போகிறோன்னாக்கா அதை ஈஸியாக எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம். ஒரு 4-5 நாள் ஊருக்கு போனால் கூட பயம் இல்லாமல் அதை வச்சுட்டு போகலாம். அடுத்தது என்னன்னாக்கா அந்த செடிகள் ஈஸியாக வளர்க்க முடியும். ஒரு குட்டி பிரான்ச் எடுத்து வச்சோன்னாலே அது நிறைய செடிகளை வளர்க்குறதுக்கு நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அடுத்தது அந்த பிரான்ச் எடுத்து வளர்க்குறதுக்கும் ரொம்ப தண்ணியும் தேவைப்படாது. அது கம்மி தண்ணியே இருந்தால் போதும். அதுக்கும் வாடகை வீட்டில் இருந்தாலே தண்ணி இவங்க நிறைய யூஸ் பண்ணுறாங்க, இவங்க செடி நிறைய வளர்க்குறதுனால தண்ணி நிறைய எடுத்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேச்சுகள் வரும். ஏன்னா சென்னையில் தண்ணி தட்டுப்பாடு அதிகமாக இருக்கிறதுனால. அதனால் நாம் இந்த மாதிரி செடிகள் வளர்க்கும்போது தண்ணி அப்படின்ற விஷயம் ரொம்ப கம்மியாக தான் தேவைப்படும். அதனால் நீங்கள் இந்த செடிகளை வளர்த்து பயன்பெறலாம். ரெண்டாவது இந்த செடி வளர்க்குறதுனால நம்ம வெளியூர் போகும்போது ஒரு நாள் தண்ணி விட்டுட்டு போயிட்டு ஒரு 4-5 நாள் தைரியமாக இருந்துட்டு வரலாம். ஏன்னா அதுக்கு தண்ணி அந்தளவுக்கு இருந்தால் போதும். போன்சாய் செடி கேக்டஸ்லாம் வாங்கும்போது பார்த்து வாங்கணும். ஏன்னா நம்ம போய் கேட்ட உடனே கடையில் விற்றா போதும்னு சொல்லி எடுத்து ஒரு 2 பிரான்ச் உள்ளதாக எடுத்து கொடுத்துருவாங்க. அதை வாங்கிட்டு வச்சோன்னா அது வளர்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். அதனால் பிரான்ச்சஸ் நிறைய இருக்கிறதா பார்த்து வாங்கணும். ஷார்ட் டைப்பில் இருக்கிறத பார்த்து வாங்கினோன்னாக்கா அதோட அடி ஸ்டெம் நல்லா திக்காக நமக்கு கூடிய சீக்கிரம் நல்ல வளர்ச்சியை கொடுத்து பார்க்கவே ஒரு மரம் டைப்பில் வந்துடும். அதே மாதிரி கேக்டஸ் பால் டைப்பில் வருது, ஸ்டெம் டைப்பில் வருது. அந்த ஸ்டெம் டைப்பில் உள்ளது கூட ஒரு 2 பிரான்ச் 3 பிரான்ச் உள்ளது வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னாக்க அந்த பிரான்ச்சை எடுத்து கட் பண்ணி அதை நம்ம திரும்ப இன்னொரு செடியாக வளர்க்குறதுக்கு ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். நம்ம இதையே ஒரு சேல் பண்ணணுன்ற ஒரு மோட்டிவ் இருந்தது அப்படின்னாக்க அந்த பிரான்ச்சஸை வச்சே நம்ம நிறைய சேல்ஸ் பண்ணலாம், நல்ல லாபமும் கிடைக்கும். என்ன நேயர்களே, இன்னைக்கு நிகழ்ச்சி பிடிச்சிருந்ததா? இதே மாதிரி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் இனி வரும் வாரங்கள்லையும் உங்களுக்காக காத்திருக்கு. இப்போ சென்ற வாரம் கேட்கப்பட்ட கேள்விக்கு சரியான பதில் கொடுத்து பரிசுகளை பெறக்கூடிய நேயர்கள் யாருன்னு பார்க்கலாம். சாய்ராம் பாலாஜி பொள்ளாச்சி, உமா சென்னை, வேலுச்சாமி திருநெல்வேலி, ஜெய்கணேஷ் தூத்துக்குடி, மாரியப்பன் திருப்பூர். தேர்ந்தெடுக்கப்பட்ட நேயர்களுக்கு புதிய தலைமுறை அறக்கட்டளை பரிசுகளை வழங்குகிறது. இந்த வாரத்துக்கான கேள்வியும் தயாரா இருக்கு, பாருங்க. இன்றைய நிகழ்ச்சியில் பார்த்த குளிர் பிரதேசங்களில் வளரும் மருத்துவ குணம் கொண்ட காயின் பெயர் என்ன? ஆப்ஷன் ஏ வாழைக்காய், ஆப்ஷன் பி பாகற்காய், ஆப்ஷன் சி நூக்கல். இந்த கேள்விக்கான சரியான விடையை agri@newgenmedia.in என்கிற மின்னஞ்சல் முகவரிக்கும் அனுப்பலாம், அல்லது நமது புதிய தலைமுறை அலுவலக முகவரிக்கும் அனுப்பலாம். பதில் அனுப்பும் நேயர்கள் தவறாமல் தங்கள் முழு முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணையும் குறிப்பிடவும்.
உழவுக்கு உயிரூட்டு நிகழ்ச்சி தொடர்பான தகவல்கள் இனி ஃபேஸ்புக் வாயிலாகவும் தெரிந்து கொள்ளலாம். மீண்டும் மற்றும் ஒரு உழவுக்கு உயிரூட்டு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.